ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் மெசேஜ். அதாவது எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புகிறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அந்த மெசேஜ் எதை சொல்கிறாங்க, அந்த மெசேஜ் மூலிமா என்ன சொல்ல வராங்க, அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனவங்க அடுத்து என்ன பண்ணணுன்ற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்ச வரை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடாக கிளாஸஸ் தேவைப்பட்டாலோ அல்லது இது ரிலேட்டடாக உங்களுக்கு சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுற மூலிமா நாங்கள் வந்து உங்கள் இந்த சர்வீஸை வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுப்போம். அப்புறம் நம்ம முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், நம்மளுடைய காம்போ கிளாஸ், ஸ்பெஷல் காம்போ கிளாஸ் ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. அந்த காம்போ கிளாஸஸில் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அந்த கிளாஸஸை வெறும் 4,999 மட்டும் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு லைஃப் டைம் ஆக்சஸ். ஸோ எப்போ வேணால் அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஒன்ஸ் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது நீங்கள் எனி டைம் உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மட்டும் இருந்தாப்போ எனி டைம் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கிளாஸஸ் வாங்குறதுக்கு கூடவே அவங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸல் ரீகன்சிலேஷன் டூல் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம். இந்த டூலுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 500. ஸோ இந்த கிளாஸ் வாங்குறவங்களுக்கு அந்த எக்ஸல் ரீகன்சிலேஷன் டூல் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸில் ப்ராக்டிஷனர் ஆகணும், இல்லை ஒரு டேக்ஸ் ப்ராக்டிஷனர் ஆகணும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஜூனியர் லெவல்லேருந்து சீனியர் லெவலில் போகணும் அப்படின்ற ஆசைப்பட்றவங்க எல்லாரும் இந்த கிளாஸஸை வாங்கி பார்க்குறது மூலம் அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து ஒரு கரியரில் ஒரு நீங்கள் அடுத்த லெவலில் போகிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் தேவைப்படுறவங்க வாங்கி பயனடைங்க. இந்த கிளாஸ் தொடர்பாக உங்களுக்கு டீட்டெயில் எதுவும் தேவைப்படணும், இல்லை இந்த கிளாஸ் வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நாம் வந்து இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரிமைண்டர் மெசேஜ் மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலையோ, ஃபைல் பண்ணாதவங்களுக்கும் வருது, ஃபைல் பண்ணவங்களுக்கும் வருது. ஃபைல் பண்ணவங்க வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. சப்போஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஃபேக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஃபைல் பண்ணியிருந்தா இதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் ஃபைல் பண்ணாமல் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க, அந்த டைமில் வந்து நீங்கள் பிஸியாக இருந்துட்டீங்க ஜூலை 31 அப்போது, இப்போ தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது, ஃபார்ம் 16 லேட்டாக கொடுத்தாங்க, ஸோ அதனால் நான் ஃபைல் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா December 31, 2024 அப்புறமா நீங்கள் பிலேட்டட் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதனால் யாருன்னா ஃபைல் பண்ணணும், இல்லை எனக்கு ஏதாவது ரீஃபண்ட் இருக்குது, பெண்டிங் இருக்குது, அது வர வேண்டியிருக்கு, டிடிஎஸ் ரீஃபண்ட் பெண்டிங் வர வேண்டியிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் December 31 தான் பண்ணணும். நீங்கள் December 31 அப்புறம் பண்ணிங்கன்னா ஃபைல் பண்ணலாம், பட் ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்டு வராது. ஸோ அதனால் யாரெல்லாம் ஃபைல் பண்ண மிஸ் பண்ணீங்களோ மறக்காமல் இந்த மெசேஜை இக்னோர் பண்ணாமல் ஃபைல் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மெசேஜ் இல்லை, நீங்கள் ஃபைல் பண்ணும் போதே சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது, நெருடலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நியர்பை கன்சல்டன்ட்டு அப்படின்னா ஆடிட்டர்ஸு இல்லை நம்மளை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃபைலை வந்து கிளியராக அவங்கள வந்து பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு ஃபைல் பண்ணுறது நல்லது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் டிடிஎஸ் ரீஃபண்ட் எடுக்கிறது நிறைய பேர் தவறான டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சில பேருக்கு ரீஃபண்ட் வந்துடுச்சு, சில பேர் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருது. ஸோ அதனால் யாரெல்லாம் ஃபைல் பண்ணிங்களோ கரெக்டாக ஒரு முறை நீங்களே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை ஃபைலே பண்ணலைனாக்கா உங்களுடைய இன்கம் என்ன அப்படின்றத நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறது நல்லது. ஸோ இது தொடர்பாக இந்த மெசேஜ் தொடர்பாக உங்களுக்கு எதாவது கொரி இருந்துச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இல்லை உங்களுக்கு ஃபைலிங்கே பண்ணி கொடுக்கணும், எனக்கு தெரியாதுங்க, நம்ம ஆடிட்டர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம நம்பர் முன்னாடியே கொடுத்துருப்போம், வீடியோட ஆரம்பத்தையும் கொடுப்போம், நடுவிலும் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளுடைய நம்பர் இருக்கும், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி பயனடையலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேக்ஸ் நகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.